உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்குது. என்னன்னு சொல்லி கேஸ் பண்ணுவீங்களா? ஃபோனா? இப்போ பாருங்க, ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பக்கத்து வீட்டில் எல்லாம் வந்துட்டு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டும் போது உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்கும். ஃபோன்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்களும் சில வழியில் சார்ஜ் இல்லை, அது இல்லைன்னு சொல்லுவாங்க, காசு இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபோனில். நாங்கள் வீடியோ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்து ஊருக்குள்ளே யாராச்சும் உங்களுக்கு பேசினாங்க? பேசுகிறேன்டா அவ கெட்ட மாதிரி ஒன்றும் இல்லை, நல்ல மாதிரி தான் കഴിச்சது. என்ன சொன்னாங்க? நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி அப்படி கேட்டவங்க. சரி, அப்படி அப்போனா அதை ப்ரூவ் பார்க்கலாம். இப்போ கமெண்ட்ஸை பாருங்களேன், கிளிக் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க. ப்ரோ கிவ் இட் டு மீ யுவர் செல்ஃபோன் நம்பர், ஐ கேன் பை பைசிக்கிள் ஃபார் கேர்ள். கொண்டு தோணி திஞ்சிருக்கா? திரும்ப எனக்கு பாவம் சத்தமா உங்கள்கிட்ட கரும்பலையை பார்க்குறதா இருந்தால் இதை தான் வந்து பார்க்கணும். கன்றுதன் பயமொழி அந்த முன் டியூஷனுக்கு போகிறதுக்கான ஹெல்ப் வந்து கிடைச்சிட்டுது. அந்த இனி மந்த்லி வந்து கிடைச்சி கொண்டே இருக்க போகுது. அது வந்துட்டு மொபைலில் ஹெல்ப்பாக வந்து கட்டிங்க, மொபைலில் வந்து இப்போ கிடைச்சிட்டுது. இதை தாண்டி என்ன ஹெல்ப் தேவைப்படுது உங்களுக்கு? எனக்கு அவ்வளோ காணுமேண்ணா. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒருத்தங்களுக்கான உதவி, அதுவும் வந்து மொபைல் தான். ஒரே மாதிரியான உதவி, அதுவும் ஒரே நாளில், இதற்கு முன்னால் ஒரே நாளில் எடுத்த காணொளி தான் வந்து. ஸோ வந்து அந்த ஊரில் இருக்கிற 2 பேருக்கான மொபைல் வந்து கொடுக்கறதுக்காக வேண்டி ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒன்று வந்துட்டு வாய் பேச முடியாத ஒரு அக்கா, அவங்கள்ட்ட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வந்து கேட்டிருந்தாங்க. எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க இந்த டெய்லரிங் இதுகளை வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு யூடியூப்பில் பார்த்து அவங்க பழைய கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு அந்த அவங்களோட பாசையில் வந்து பேசினாங்க. அண்ட் அதுக்காக வேண்டி அவங்களுக்காக வேண்டி ஒரு மொபைல் ஹெல்ப் பண்ணி கிடச்சி. அண்ட் அது தாண்டி இன்றைக்கி இந்த ஒரு மொபைல் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், முன்னாடி வந்துட்டு ஒரு காணொலியை காண்பிச்சிருந்தோம். தான் வந்துட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு, பட் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் டாக்டர் ஆக முடியாமல் இப்போ வந்துட்டு லாயருக்கு வந்துட்டு படிக்கணும் அப்படி சொல்லி நினச்சி கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளை, அதாவது தந்தை இல்லாமல் தாயோட தயவில் மட்டுமிருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தங்கச்சி. ஸோ அவங்க வந்து இப்போ ஜூம் கிளாஸ், அப்புறம் வந்துட்டு மற்ற இதுக்காக வேண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ஒன்று வந்து தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கமைய வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு இன்றைக்கி ஹெல்ப்பாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கிறோம். சில பேர் வந்து வீடியோ புதுசாக பார்க்கும்போது இவங்க யார் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களோட போன வீடியோவோட இன்ட்ரோ ஒன்று காண்பிக்கிறோம், அதை பார்த்துட்டு வாங்க. வளமையாக நாமெல்லாம் பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை வீட்லேயோ படிக்கும்போது ஒரு விஷயத்தை நாம் எழுதி படிக்கணும் அப்படின்னா கரும்பலகையில் தான் எழுதி பழகுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெள்ளைப்பலகையில் எழுதி பழகுவோம். ஆனால் இங்கே இந்த பிள்ளை இது எதுவுமே இல்லாமல், தந்தையும் இல்லாமல், தாயோட அரவணைப்பில் இன்னைக்கு தன்னால் முயன்ற சில விஷயங்களை முட்கொண்டு அதில் படிச்சுக்கிட்டு இருக்கிறா இந்த பிள்ளை. அதாவது தன்னோட வீட்டில் இருக்கிற சிவத்திலையும் தங்களோட வீட்டில் இருக்கிற தண்ணி தாங்கிலையும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி தனக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் மாற்றிக்கொண்டு படிச்சு கொண்டிருக்கிறா. அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த பிள்ளைக்கிட்ட நாங்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ படித்து என்னவா வரப்போகிறம்மா அப்படின்னு கேட்டதும் அந்த பிள்ளை எங்ககிட்ட சொன்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரீம் வந்து டாக்டர் ஆகிறது. நான் டாக்டர் மட்டும் இல்லை, உண்மையிலே ஒரு கன்சல்டன்ட் ஆகணுன்றது அந்த ட்ரீம். ஆனால் அம்மாவோட கஷ்டத்தால் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆர்ட்ஸுக்கு மாறினேன். தான் ஒரு டாக்டராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், ஆனாலும் தன்னால் முடியாத நேரத்தில் ஒரு லாயராக வரணும் அப்படின்னு இன்னைக்கு அந்த கனவோட ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணோட காணொளி தான் இது. எல்லா பாடமும் செய்வேன் டாப் லெவல்ல. எதிர்பார்க்கிறோம் செய்திருக்காவும் 2018 பாஸ் பண்ணாங்க. கொடுத்து நிற்க மாட்டோம், எந்த காய்ச்சல் வந்தாலும் நிற்க மாட்டோம், போயிட்டு தான் வருமா. ஆரம்பத்துலேருந்தே நான் படிக்கிறான், ஆனால் அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து இன்னும் படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 100 ரூபான்றது சின்ன காசு இல்லைன்னா. சாப்பாடு வழி இல்லாமல் நானே ஏதோ செய்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவேன். என்னம்மா சாப்பிட்டீங்களா? ஓ நான் சாப்பிட்டேன், உங்களுக்கு காட்டிக்கொள்ள மாட்டேன், எந்த இதுவும் உங்ககிட்ட காட்டிக்கொள்றேன். வயலில் நெல்லெல்லாம் விட்டுருவாங்க, அம்மா நெல்லாம் அடைக்கிறது.
ஆரம்பத்துலேருந்தே கஷ்டத்தை பார்த்து தான் வளர்ந்தேன் நான். கிரேட் 2-3 படிக்கக்குள்ளேருந்து அம்மா கிளாஸில் கூட்டிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளாஸ் ஃபீஸ் எங்கேருந்து எடுக்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நைட்டில் எல்லாம் நடந்து வந்திருக்கு கல்முனையில். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாம் சொல்லக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா அம்மா நல்ல அது மட்டும் இல்லை, அப்பாவை பற்றி எல்லாம் கதைக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. நாங்கள் பார்த்தோன்னு எங்களுக்கு கேட்கணுன்றது வந்து இந்த ஒரு ஒயிட் போர்ட்டில் நீங்கள் எழுதலாம்ன்றது. ஆனால் கேட்டோன்னே வந்துட்டு அதுக்கு வசதி இல்லாமல் தான் ஸ்கூலில் சோக்கெல்லாம் இந்த மிஞ்சுற சோக்கெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வந்து நைட்டுலேயும் எழுதுவாவும், இனி வெளியில் லைட்டை போட்டு இதில் எழுதுவாவும், எல்லாம் எழுதி தான் படிக்குமே. என்ன அப்படி எழுதி படிக்கிறேன்னு சொன்னால் ஏதாவது எழுதி படித்தா தான் எனக்கு ஞாபகம் நிற்கும். கஷ்டப்பட்டு படித்த அம்மா, படிக்க வச்ச அம்மாவை நான் பிற்காலத்தில் நல்லா வச்சு பார்த்துருக்கேன். இப்போ கிளாஸ் போகிற நேரம் கேர்ள்ஸ் என்னதால் எல்லா பிள்ளைகளும் வந்து ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட்டு வருங்கள். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய தரம், நம்மக்கிட்ட இப்படி இல்லையடா போகிறதுக்கு. ஆனாலும் அம்மாவை நினைச்சோன்னே இந்த கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுமாண்ணா. அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே கட்டும் கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்த வேணா. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த வீடியோட இன்ட்ரோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த தங்கச்சிக்கு தான் இன்றைக்கி இந்த ஹெல்ப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவங்களோட கையில் ஒப்படைக்கலாம் அண்ட் கொடுக்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் வருவோம் அப்படி சொன்னது வந்து பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க, நிற்கிறாங்க. வணக்கம். என்ன ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு, நித்திரி அப்போ நேற்று ராமா நிகழ்ச்சி போனவங்க போயிட்டு எத்தனை மாளுக்கு வந்திருக்கேன் பார்க்க போயிட்டு வந்தேன். எங்கே ராமா? திருக்கோயிலுக்கா? என்னதுக்கா? தமிழ் தினம் போட்டிக்கா? ராமான்னு சொன்னால் நீங்களும் அதில் நடிச்சு தீருதா? என்ன பார்த்துருவோம்? கையா? அது அதுன்ற பேர் என்ன? ராமான்ற பேர்? பாதரட்சி. எத்தனை பேர் மொத்தமாக நடிக்கிறது? 16 பேர். ஓகே, என்ன சொன்னால் என்ன கட்டணும்னா நம்மளும் ஒரு காலத்தில் இப்படிலாம் நடிச்சது தான் வந்து. ரைட், இப்போ ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்களா? செகண்ட் இதுலேயும் சேர்க்கணும் அதான் ட்ராமாவிலையா? இல்லை நான் கேட்குறேன், இந்த மாலை இது பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சொன்னோம். அதை பார்த்துட்டு வர்றது அதான் பார்த்தேன். ஓகே, இப்போ ஸ்கூல் இது தானே. ஓகே, இப்போ அது சரி. ஓகே, இப்போ டியூஷன் அப்படி போகிறீங்களா? உண்மையா இல்லையான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். காட்டு எடுத்துட்டீங்களா? எங்கே எடுங்க போ. 4 கிளாஸ் போய் கட்டி 4 கிளாஸு 3க்கும் ஃபீஸ் கட்டி போட்டு 4 கிளாஸ் போய் வந்துட்டோம். கல்முனை தானே? ஓகே ஓகே. தமிழ் காட்டில் 5 பேர் இருக்கு. எக்கனமி காட்டில் அரசியல் இருக்கு, அரசியலும் தமிழ். ரைட், ஓகே பார்ப்போம். இது கடைசியாக இப்போ என்ன எழுதுனு இவங்கள்ட்ட கரும்பலை பார்க்குறதா இருந்தால் இதை தான் வந்து பார்க்கணும். கன்று தன் பயமொழி மாந்த முன்றில் திணைப்பிடி ஒன்றும் பெரு. இது தமிழ் பாட்டா? அது சங்க பாடல் அதான் இதுலேயுமா? நம்மளுக்கு இப்போ வரைக்கும் இருக்கிறது தண்டாமுறையிடம் பிறந்தும் பாடல் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஓலோல் இது ஏலவில் இல்லை தமிழும் எடுக்கிறீங்களா? ஓகே 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 ரைட். அப்போ என்னென்ன எடுக்கிறதா சொன்னீங்க? ஏலவில் பொலிட்டிக்கல் எக்கனாமி. ரைட், ஓகே. அண்ட் வந்து போன வீடியோவில் என்ன சொல்லிட்டு போயிருந்தேன் நாங்கள் போகும்போது? அப்போ திரும்ப வருவோம்னு சொன்னோமா, இன்னும் கொண்டு வரோம்னு சொல்லி சொன்னோமா? எனக்கு ஞாபகம், எனக்கு அடிக்க ஞாபகம் மறதி கூட எனக்கு, அதெல்லாம் நானே மறந்துருப்பேன்னு சொன்னேன்றதை வந்து அதுதான் வருவோம்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்குது. என்னென்னு சொல்லி கேஸ் பண்ணுவீங்களா? ஃபோனா? என்ன எடுத்துன்னு ஃபோன் எடுத்து சொல்கிறீங்க எப்படி? அதானே கேட்டேன். நீங்கள் எதுக்காக வேண்டி கேட்டேன்? நீங்கள் ஃபோன் கேட்டது நோட்ஸ் வேறு தானே, குரூப் அதெல்லாம் இல்லை, பக்கத்து வீட்டில் வந்து எடுத்து. அதால ரைட், ஓகே. ஃபோனெலாம் வேறு என்ன வேறு தான் பார்ப்பேன், எதுவாக இருந்தாலும் பார்ப்பேன். ஓகே, அப்போ ஃபோனாக இருந்தால் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு சரியா? ஓகேவா? சரி, அப்போ தாங்க புரியுங்க.
என்ன நான் இப்படி கொண்டு வந்தால் மேலே தெரியுது என்ன அது பண்ணுறது. ரைட் ஓகே, ஃபோன் தான் வந்துட்டு. ஸோ வந்து நீங்கள் பேக்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஓகே ஓகே, அப்போ ஃபோனுன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ வந்து நீங்களும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களோட கையால். முதல்ல அதுக்குள்ளே பில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துனா வராது எப்படியும். ரைட் ஓகே, ஃபோன் ரைட் ஓகே. அதை வச்சுட்டு அப்போ எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். ரைட் ஓகே, டெம்பட் அடிச்சிருக்கு தான். ஸோ புதுசாக வேணுன்னே டெம்பட் அடித்தாச்சு. அதுகிட்ட கவர் இதெல்லாம் வந்துட்டு இதில் தான் இருக்கும். எடுத்து செக் பண்ணு. ஆன் பண்ணுங்க முதல்ல ஃபோனை. ஓகே, அங்கே தான் இருக்குது. அதை வச்சுட்டு கவர் எடுங்க, அதுக்குள்ளே இருக்குது. ஓகே ரைட். அண்ட் வந்து இதுக்கு சார்ஜர் அண்ட் கேபிள் சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து இந்த கிளிப் வந்து பத்திரம். இது வந்துட்டு சிம் கார்டு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு சைட்லேயே இருக்குது. ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ரைட். இல்லை எக்ஸ்ட்ரா மெமரி போடுறதால என்ன சொன்னால் இதே மொபைல் தான் வந்து நாங்கள் 2 எடுத்தோம். ஒன்று வந்துட்டு அந்த வாய் பேச முடியாத அக்காவுக்கு வந்துட்டு, அடுத்து வந்து தங்கச்சிங்க வந்துட்டு 8GB RAM அண்ட் 256 GB மெமரி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா மெமரி போட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது நம்மளுக்கு. ஸோ இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா மெமரியும் போடலாம், ஸ்பேஸ் இருக்குது நம்மளுக்கு. எக்ஸ்ட்ரா மெமரியும் போடலாம், ஒன்று வந்துட்டு ஒரு சிம் போடலாம் அப்படியே. ஸோ வந்து இந்த கிளிப் கவனம். இப்போ கவர் எடுங்க. கவர் பாக்ஸுக்குள்ளேயே கிளிப் வைக்கிறேன்னா பத்திரமா அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட மொபைல். இப்போ உள்ளே போய் அப்படி பாருங்கள். இதுக்கு மேலே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன் தானே. இந்த கவருக்காக வேண்டி புது தானே, கொஞ்சம் காற்று வரும் டெம்பரேச்சர். ஓகே சார் போகும். இப்போ பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அது பக்கத்தில். ஓகே. இப்போ உங்களுக்கு இதில் வாட்ஸ்அப் மட்டும் இருக்கணும் மேடம். வாட்ஸ்அப் வேறு இது வாட்ஸ்அப் மட்டும் தானே? வாட்ஸ்அப் மட்டும் வாட்ஸ்அப் மட்டும் தான். ஜூம் கிளாஸ் இது எதுவும் அட்டென்ட் பண்ணுறதா இல்லை? ஜூம் போகிறேன்டா. ஓ ஜூம். ஓகே ரைட். ஸோ வந்து இவ்வளோ தான். அண்ட் வந்துட்டு இது எவ்வளோ இருக்குமென்னு சொல்லி சும்மா சொல்லுங்கள் பாப்போம். 50. சரி, அந்த பில்லிலே இருக்கு எவ்வளோன்னு சொல்லி பாருங்க. ஃபோன் அதில் வச்சுட்டு பில்லை பாருங்க. 45,000 கெஸ் பண்ணிட்டீங்க. இது வந்துட்டு 55-60 இப்படி வெளியில் போகுது. ஆனால் வந்துட்டு நாங்கள் எடுக்கிற ஒரு ஷாப் அப்படிங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு 40,000 கொடுத்துருந்தாங்க. இது 1 year வாரண்டி. ஃபோனில் வந்துட்டு ஏதாச்சும் பிள்ளை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொண்டு போய் காமிக்கலாம், ரிப்பேரிங் பண்ணி தருவாங்க. கல்முனையில் தான் ஷாப் வந்துருக்காது. கல்முனை பத்திமா ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது ஷாப். ஸோ வந்து 45,000 அண்ட் வந்துட்டு 1 year வாரண்டி. ஸோ எக்ஸ்ட்ரா கவர் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து இதே நான் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு இந்த சாம்சங் ஃபோனில் வந்து நம்ம எடுக்கிறதா இருந்தால் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கேபிள் மட்டும் தான் கொடுப்பாங்க, சார்ஜர் வந்து இருக்காது. பட் வந்து ரெட்மி அப்படிங்கிறதுனால இதுக்கு சார்ஜர் அண்ட் கேபிள் ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம புதுசாக வந்துட்டு மெயிலெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணணும். அப்போ நாங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி தரோம். அண்ட் அதுக்கு முன்னால் வந்துட்டு ஒரு சில கேள்விகள் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கணும். நாங்கள் வீடியோ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்து ஊருக்குள்ளே யாராச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு பேசுகிறாங்களா? பேசுனேன்டா. அவ கெட்ட மாதிரி ஒன்றும் இல்லை, நல்ல மாதிரி தான் കഴിച്ചவங்க. என்ன சொன்னாங்க? நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி அப்படி கேட்டவங்க. எப்படி அது நல்லா படித்தா சரிதான் டீச்சர்ஸ் சொன்னேன். டீச்சர்லாம் பார்த்தவங்களா? டீச்சராக வேறு என்ன சொன்னாங்க? எப்படி இருந்தாலும் ஒரு லோயரை வந்து என்ன சொல்லுவாங்க. லோயராக வந்தால் சரி. ஓகே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்களோட கனவு வந்து அதுதான். அண்ட் வந்து நீங்கள் லோயராக வரைக்கும் வந்து சம்டைம் வந்து உங்களுக்கு சில பேர் கண்டினியூவாக ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து முன்வந்துருக்காங்க. அது யார் யார் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்லுவேன். நாங்கள் பெஸ்ட்டாக வந்து வீடியோ எடுக்கும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க? எப்படி என்ன இருக்கிறீங்க? அதாவது சும்மா வருவாங்க, அண்ணாக்கள் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அப்படி இப்படி ஏதாச்சும் நினைச்சிங்களா? என்ன நினைச்சிங்க நீங்கள்? அப்படி இல்லை, ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் நினைச்சது. ஓகே, ஆனால் வந்து மறுபடியும் உங்களுக்கு திரும்ப உதவியில் கொண்டு வருவோம்னு சொல்லி நினைச்சிங்களா? நினைச்சேன். எப்படி நினைச்சிங்க?
என் கஷ்டத்தை பார்த்துட்டு விளங்கிருக்குமென்று நினைச்சேன். ஓகே. அண்ட் நாங்கள் அப்டேட் பண்ண உங்களோட வீடியோ நீங்களே பார்த்தீங்களா? இல்லை நான் பார்க்கல. பார்க்கல. சரி, ஓகே. இன்றைக்கி உங்களோட மொபைலில் நீங்களே பார்க்கலாம் அதை வந்துட்டு. அண்ட் வந்து அதுக்குள்ளே ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்கு சொல்லி கமெண்ட் வந்து பார்க்கலாம். அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டாக வந்து இருக்கும். அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஸோ அவங்க மேலே அவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சு அவ்வளோ கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு மொபைல் வந்து கொடுத்துருக்கிறது இது வந்து நல்ல முறையாக வந்து நீங்கள் பாய்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொன்னால் உங்களோட வாழ்க்கை வந்து மேலே ஏறதுக்காக வேண்டி தான் கேட்டிருக்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க வந்துட்டு மொபைல் படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் கொடுத்து அவங்கள குட்டிச்சேராக்கிறது கெடுக்குது அப்படின்லாம் சொல்லி. பட் வந்துட்டு மொபைல் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வெளிநாடுகளில் கூட வந்துட்டு 10 வயசு 11 வயசு 8 வயசு பிள்ளைகள் வந்துட்டு எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு எதுவாக இருந்த மொபைல்ன்றதை தாண்டி நம்மக்கிட்ட என்ன தான் இருந்தாலும் அதை வந்து நம்ம சரியான முறையில் பார்த்தோம்னு சொன்னால் சரியான முறையில் நம்மளோட வாழ்க்கை போகும். அதே வந்து நம்ம கெட்ட விஷயங்களுக்கு பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து அப்படியே வழி மாறி போயிடும். அது ஒருத்தவங்களோட வாழ்க்கையை பொறுத்தது. மொபைல் கூட இருக்கிற எல்லா பேரும் வந்து கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. மொபைல் வச்சு கொண்டு நல்லா வர முடியும். அதை மற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் மற்ற வழியை வந்து போக முடியும். ஸோ வந்து அவங்க கேட்டது வந்து முழுக்க படிப்புக்கானது. ஸோ நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு லாயராக வருவீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோனில் வந்துட்டு மெயில் இதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முதல்ல வந்துட்டு அம்மாட்டையும் கொஞ்சம் பேசுவோம் நாங்கள். சரிங்களா? சரிங்க. இப்போது நீங்கள் போன வாட்டி எங்கள்கிட்ட ஹெல்ப்பாக வந்து நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க? நான் சுயதொழில் செய்கிறதுக்காக ஆடு வளர்க்குறேன். எல்லோரும் கோழியை வளர்க்குறதால கஷ்டம், முட்டைகள் விற்கிறதுனாலும் ஆடு வளர்க்குறேன்னு சொன்னால் குட்டி போட்டு 6 மாதம் அப்படி தானேயும் கொஞ்சம் வளர்த்து அதில் கிடா அதுகள் வந்தால் கொஞ்சம் அதில் விற்று பிள்ளையை படிப்பிக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் செய்யலாம்னு சொல்லி சொன்னேன். ஓகே, நீ பிள்ளையை வந்து படிப்பிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கான்னு நினைக்கிறேன். சொன்னால் பிள்ளைங்க நிலைமை அறிஞ்சு ஒருத்தர் வந்து கொஞ்சம் பேர் வந்து முன் வந்தவங்க அதில் வந்துட்டு எல்லா பிள்ளையும் நாங்கள் வந்து உதவிகளை எடுத்துக்கொள்ள நான் நிறைய அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கான உதவிகளாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸோ அந்த ஒருத்தர் வந்துட்டு முன் வந்திருக்கிற வந்துட்டு மாதம் பிள்ளைக்கான ஹெல்ப் பண்ணுறதா வந்து சொல்லி ஸோ வந்து அது ஒரு சைடில் இருக்க. நீங்கள் வந்து இனி உங்களோட குடும்ப பொருளாதாரத்தை வந்து உயர்த்துக்கொள்கிறதுக்காக வேண்டியோ அதை வந்து பார்த்துக்கொள்கிறதுக்காக வேண்டி தான் வந்து இந்த சுயதொழில் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதற்கான ஹெல்ப் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பார்க்குறோம். அண்ட் வந்து உங்ககிட்ட ஊருக்குள்ள வந்து யாராச்சும் எதுவும் வச்சும் பேசுகிறாங்க? எங்கட நேரில் வந்தோன்ட்டும் யாரும் வந்து கேட்கல. இல்லை, வீட்டை பார்த்து எதுவுமே கேட்கல. இல்லை, நேரிலையோ இல்லை வந்து ஒன்றும் கேட்கல. ஓகே, நல்லது. அண்ட் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போனதுக்கப்புறமா மகள் உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொன்னோம் எங்களை பற்றி? ஒன்றும் சொல்லல. படிப்பு விஷயத்துக்கு என்ன பிரச்சனை வருமா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு படிப்புக்கு தான். யாராவது முன் வந்து உங்களை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் உங்களோட படிப்பு அதுக்கு பிறகு நீங்கள் அதை தொடர்பு கொண்டு நீங்கள் மேற்கொண்டு படிக்கணும் என்று சொல்லி சொன்ன வேறு ஒன்றும் வித்தியாசமாக அது இதுன்னு சொல்லி நினைக்கல. ரைட். இந்த போன் விஷயமா வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசுவா? போன் இப்படி தான் அந்த அங்கே போகிறோம். இல்லாட்டி பெண்ணுக்கு அந்த ஒரு அக்கா அந்த வீட்டை போய் கோல்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்களும் சில வழியில் சார்ஜ் இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க, காசு இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபோனில். அப்போ அங்கே போனோடனே அதே மாதிரி இருக்கும். சில வழியில் 50 ரூபா 100 ரூபா காசை போட்டு அந்த இதில் ஜூம் பண்ணி பார்த்து நோட்ஸுகளை பார்த்து போனோடனே போகிற பின்னுக்கு நானும் போயிருந்து நைட்டில் போகிறவன் அங்கே பக்கத்தில் சொன்னாலும் நான் போயிருந்து அவள் செய்யும் வரைக்கும் நோட்ஸுகள் எழுதி எடுக்கும் வரைக்கும் நான் பக்கத்தில் இருந்து பார்த்து எழுதிட்டு வரேன். இந்த ட்ராமா செய்கிற இதில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறது? அதாவது நான் கேட்குறேன், இவங்க ஸ்கூலில் வந்துட்டு அழகில் நீங்கள் எடுத்த பாடம் என்ன பாடம்? ட்ராமா தான் எடுத்தது. இப்போ சில பேரண்ட்ஸ் வந்துட்டு கிளாஸுக்கு போ ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போய் படிப்பு மட்டுமே பார்த்துக்குவாங்க. ஸ்போர்ட்ஸ் செய்யவோ இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு மற்ற டேலண்ட் இருக்குது அப்படி சொன்னால் அதை வந்து இப்போ மியூசிக் இது செய்கிறதோ இல்லைன்னு சொன்னால் டான்ஸிங்கோ இல்லைன்னு சொன்னால் அப்படி ட்ராமா பண்ணுறதோ அதுக்கெல்லாம் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. பட் வந்து உங்ககிட்ட அவங்க கேட்கும்போது நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுறோம். நான் சொல்கிறேன் எல்லாத்துலேயும் கலந்து கொள்ளணும். படிப்புன்னு சொல்லி படிப்பு மட்டுமே இப்போ படிப்புக்குள்ளே போகக்குள்ள இதில் என்ன மாதிரி சொல்லி கேட்டால் நமக்கு விளங்காது. அப்போ அந்த துறையும் கொஞ்சம் படிப்படியாக நம்ம கொஞ்சம் சர்டிஃபிகேட்டுகள் பின்னுக்கு எதுவும் தேவைப்படும்னு சொன்னால் அந்த இதில் கலை நிகழ்ச்சிகள் அது இதுகளில் சேரணும்னு சொன்னால் அவள் எல்லாத்துலேயும் சேருவாள். ஓகே, அப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு அவள் இது வரைக்கும் கேட்டு நீங்கள் நிறைவேற்றாததில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது? நம்மகிட்ட அந்த உடுப்புகள் வெட்டி கொடுக்குறது எல்லாம் கொஞ்சம் என்ன செய்கிற மாதிரி நம்மளோட கஷ்டம் தானே, நமக்கு தான் தெரியும், கடவுளுக்கு நமக்கும் தெரியும். அதை நம்ம ஷேர் பண்ணிட்டு போக வேண்டியது அன்னிட்டு போட்டு இருக்கிற உடுப்புன்னு சொன்னாலும் பார்த்து போட்டுட்டு போங்க பார்ப்போம். கடவுள் வழிகாட்டினா ஒன்று ஏதாவது செய்து தருவேன், இல்லாட்டி ஒன்றும் செய்யலை. நானும் அந்த நிலைமையில் நான் இருக்கேன் என்று சொல்லி சொல்லுவேன். அப்போ இன்னைக்கு வீட்டு வந்து என்ன சமை இன்னும் ஆரம்பிக்க அப்படி வாரன்னு சொல்லியும் எல்லாம் ரெடியாக்கி வச்சிருக்கேன். சோயா மீட் குழம்பு வச்சு சமைச்சு கொடுக்குறதுக்கு மிளக்கறி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஓகே. ஸோ வந்து எப்படியோ ஒரு தந்தைக்கு நிற்கிறாவும் தாயாம் இருந்து
நீங்களும் வெயிலுக்குள்ள அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு இந்தளவுக்கு வளர்த்தெடுத்துட்டீங்க. இப்போ அவள் வந்துட்டு அதுக்கு மேலே கிளாஸுக்கு ஆரம்பத்தில் சின்ன பருவத்தில் கூட்டிகிட்டு வரக்குள்ள எனக்கு மனத்தாவும் மாதிரி யாரும் தெரிஞ்சாக்கள் வந்தால் தான் கொஞ்சம் மாறுது. அதுக்கடையில் இந்த சின்ன போன் கொஞ்சம் 6 மணி ஆயிடுச்சுண்டா கருக்கல் பட்டுதுன்னு சொன்னால் போன் டோச்சு அடித்து எடுத்துகிட்டு வருவேன். இது மதுவில் குடிச்சு தீக்கிறார்கள் தெரியாது தானே. அப்போ அந்த நேரம் அப்படி வரக்குள்ள எங்கே போகிற வாங்க ஏற்றி கொண்டு விட்றேன். நான் சும்மா சொல்கிறேன், இல்லை வீட்டிலேருந்து வராங்க, பைக்கில் மோட்டர் பைக்கில் வருவாங்கன்னு சும்மா சொல்லி சொல்லி பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். இதுங்க இப்படி நைட் டைமில் கிளாஸா? 5 மணி 5:30 சில வேளையில் கல்மையில் குலசிப் டைமுகளில் அது குலசிப்புக்கமும் கல்மை தான் கொண்டு போய் வரணும். அப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படி அப்படியே பண்ணி எடுத்துகிட்டு வரேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வகுப்பை கொஞ்சம் இப்படி தூரம் போகிறேன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு விடுவாங்க. ஓகே, நல்லது. உண்மையில் வந்து ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டாலேயோ உடுப்பாலேயோ உங்களால் முடிஞ்ச வந்து நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிறீங்க ஒரு தாயால், அது நல்ல ஒரு விஷயம். ஓகே, அண்ட் வந்து இன்றைக்கி அதிக அளவுக்கு பேசுகிறது வந்து இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொன்னால் போன வீடியோவில் எல்லா கேள்விகளும் வந்து கேட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி இவங்களோட நிலைமைகளை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காண்டி தான் வந்திருந்தோம். ஸோ அந்த நாங்கள் வந்துட்டு போனதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு கிளாஸ் இதுக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணோம். வெள்ளிக்கிழமை போன ஒரு வெள்ளிலாம் வந்தது. சனிக்கிழமை காசு கட்டோம். நான் 5000 ரூபா காசு கொடுத்தேன். நான் கிளாஸுக்கு மட்டும் கட்டிட்டு 3 வகுப்புக்கும் கட்டிட்டேன். 1 கார்டு கொடுக்கல, 2க்கும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தவன். இப்போ காசெல்லாம் மட்டும் பேங்க்கில் டிபாசிட் பண்ணிங்களா? அவட காசை போட்டு வச்சிருக்கேன். 5000 ரூபா கொடுத்துட்டு 15000 ரூபா காசையும் போட்டு வச்சுட்டேன். அவட தொடல அப்படியே வச்சுட்டு மர இடையில ஒரு 2 உடுப்பு எடுத்து கொடுத்த கிளாஸுக்கு போகிற பிள்ளை என்று போட்டு பொம்பளை பிள்ளை என்று போட்டு. சரி சரி. ஓகே, இப்போ அந்த படிப்பு சார்ந்து அவட்ட கொஞ்சம் நாங்கள் பேசுகிறோம், சரிங்களா? பேசிட்டு கண்டிப்பாக பண்ணலாம். ரைட், ஓகே. ஸோ வந்து இப்போ டியூஷனுக்கெலாம் போக தொடங்கிட்டீங்க. அண்ட் வந்து உங்களுக்கான மந்த்லி படிப்புக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்துட்டாங்க. ஸோ இனி அம்மா பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் குறையும். இப்போ வந்து எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குதா? ஓகே, அண்ட் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா வந்து அம்மா ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஃபீலாக பேசுனாங்களா? அப்படி உண்டு பண்ணுறீங்களா? அம்மாவோட முகத்தையே பார்க்குறீங்க, நீங்கள் பேசலாம். ஓகே, அண்ட் நான் கேட்குறேன்னு சொன்னால் இப்போ வந்து திறமைகள் அப்படிங்கிறது வந்து எல்லா பேருக்குள்ளேயும் இருக்கும், மறைச்சி கிடைக்கிறது ஒன்று. அதை வெளியில் கொண்டு வரதுக்கு வந்து நம்மளோட குடும்பம் தான் கூட சப்போர்ட்டிவ் பண்ணணும். இப்போ அது ஆண் பிள்ளைகள் இப்போ விளையாட போனாலும் இது போனாலும் நீ விளையாட விட்டுட்டு ஸ்கூலுக்கு போங்க படி அப்படின்னு சொல்லி அதட்டுவாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் வந்துட்டு இந்த ட்ராமா, இந்த மியூசிக் அப்படின்னு சொல்லி போனால் இப்போ இருக்கிற இடங்களில் நிறைய இடத்துல கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து நாங்கள் படிக்கும்போது நிறைய இடத்துல வந்து அதட்டி செய்வாங்க. அப்படி போய் ட்ராமாலாம் பழகும்போது அம்மா வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து போயிருக்கீங்க? இந்த நேற்று போனேன், திருக்கோயில் போனேன், அப்புறம் சம்மாந்துரை போனேன், அப்புறம் அன்னமலை நாவிதன் வழி அந்த ஸ்கூலுக்கு போனேன், செங்கலடி போனேன், நிறைய இடத்துல போயிருக்கேன். அப்படி ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் செய்திருக்கீங்களா இல்லை அவுட்டில் ஏதோ வெளியில் எங்கேயாச்சும்? செங்கலடி போனது வந்து அவுட்டில் செஞ்சேன். அவுட் சைடு கோயில் ப்ரோக்ராம் இப்படிலாம் போகிறது? பண்ணி செய்ய பேச்சு வினா அப்படி எல்லாத்துக்கும். இப்போ ட்ராமாலாம் வந்து பிடிக்குமா? ட்ராமா செய்வேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படி இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்து செய்துன்னு சொன்னால் ட்ராமாவில் வந்துட்டு என்னென்ன ப்ரோக்ராம் செய்திருக்கிறீங்க? ட்ராமா எப்படி என்னென்னண்டா என்ன சொன்னால் இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ ட்ராமான்னு சொன்னால் இப்போ சில கதாபாத்திரங்களை ஏற்றுக்கொண்டு நடிச்சிருப்பீங்க தானே, அப்படி இது வரைக்கும் நீங்கள் நடித்தது அப்படின்னு சொன்னால்? கையை, பிறகு சரஸ்வதி, பிறகு பெருந்தலை சாத்தனார் புலவர் பாத்திரம் அப்படி நடிச்சு அவ்வளோ நடிச்சிருக்கீங்க. ஓகே, சூப்பர். இப்போ ஆரம்பத்துலேருந்து ட்ராமா தான் நடத்தீங்களா? ஃபுல்லாக ட்ராமா தான் எடுத்து. ட்ராமாவில் என்ன மார்க் எடுப்பீங்க? 90க்கு மேலே வரும். 90க்கு மேலே தான் வரும். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி மொபைல் ஓகே, ஆனால் மேபி உங்களுக்கு உங்களோட படிப்புக்கு லப்போ ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் வந்து அது இப்போ இல்லை, நீங்கள் A level வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட ரிசல்ட் வந்த உடனே வந்த கைக்கே வந்துட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு லப்பும் வந்துட்டு கிஃப்டாக வந்து கிடைக்கலாம், சரிங்களா? ஓகே, அப்போ அதுக்கு இன்னும் 3 வருஷம் படிப்பு இருக்குன்னு 3 வருஷம் படிப்பு இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போக தொடங்கிட்டீங்களா நீங்கள்? ஸ்கூலுக்கு போகிறீங்க. பெஸ்ட். ரிசல்ட் எவ்வளோ? ரிசல்ட் எப்போ வரும்? இந்த மாதம் கடைசியில் வரும்னு சொல்லி. இந்த மாதம் கடைசியில் வரும். அப்போ அண்ணாக்கா அப்போ திரும்ப இந்த மாதம் வர வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல செய்தியோட வந்து வரலாம். என்ன ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்க? 9. ஓகே, பார்ப்போம். 9ன்னு சொன்னால் வந்து பட்டாசெல்லாம் கொளுத்தி தங்கச்சியை பார்க்கலாம், என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, என்ன சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு ஆர்வமாக இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ரிசல்ட்டை வந்துட்டு பார்க்குறதுக்காண்ட கேட்குறதுக்கு. அதில் நாங்களும் ஒருத்தங்க நம்மள்கிட்ட வந்து எவ்வளோலாம் பேசுகிறாங்க ஓகேன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நான் கேட்குறேன், இப்போ உங்களோட அம்மா வந்துட்டு உங்களோட அப்பா இல்லை என்ற குறையை வந்து நிவர்த்தி செய்திருக்காங்களா?
நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதைக்குள்ளே ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்பா இல்லைண்டு. ஆனால் வீட்டில் ஒரு நாளும் அப்பா இல்லைண்டு ஒரு தெரிஞ்சது இல்லை. குறை தெரிஞ்சதே இல்லை, அம்மா அப்படி வளர்த்துருக்காங்க. ஓகே. ஆனால் வந்து இப்போ நாங்கள் வந்ததுக்கு அடுத்த நாள் சாட்டர்டேவா போய் கிளாஸுக்கு அட்டன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. இப்போ அந்த காசு எப்படி கட்டுறது வந்து அன்னைக்கு கட்டுறதா இல்லைன்னு சொன்னால் மந்த்லி கட்டுறது? 8 கிளாஸ் முடிய கார்டு வாங்கிட்டு புது கார்டு தரவங்க. புது கார்டு தருது. அந்த கார்டு மாற்றும் போது தான் காசு கொடுக்குது. அப்படியா? எவ்வளோ கட்டுறது? கார்டு மாற்றக்குள்ள இல்லை. ஓ கார்டு மாற்ற இது என்ன கன்ஃபியூஸ் ஆகுறீங்க நீங்கள்? சரி, ஓகே. இப்போ இந்த பக்கத்து வீட்டிலலாம் வந்துட்டு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டும் போது உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்கும்? அது இன்னொருவங்கட தானே, இப்படி நம்மளில் தானே. இப்போ அடிக்கடி கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஓகே. அப்போது என்னென்ன டைமில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அதில் நோட்ஸ் இதெல்லாம் அனுப்பி செய்வாங்க? ஸ்கூல் டைமில் போடுறோம், அங்கேருந்து போடுறது ஸ்கூல் டைமில் வரும். கிளாஸில் வந்து நைட்லாம் போடுறது. இப்போ அதிலே பார்க்குறது தானே சொன்னால் அதில் நோட்ஸ் இதில் எடுத்து பிரிண்ட் அப்படி இன்னும் எடுக்கிறீங்களா? பிரிண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். அப்படி சொன்னால் அவங்களோட மொபைலெல்லாம் அப்படி கொண்டு போக முடியும்? அவங்கள்ட்ட அப்படி கொண்டு வரல, பிரிண்ட் எடுக்கிறலண்ணா. எடுத்து வேண்டி ஃபோட்டோ காப்பி இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எடுக்கிறது வந்து ஃபோட்டோ காப்பி ஒன்று எடுக்கிறது. ரைட், ஓகே, சூப்பர். அண்ட் வந்து வேறு என்ன தேவைகள் இருக்குது உங்களுக்கு? வேறு என்ன? டியூஷன். ஓகே, டியூஷனுக்கு போகிறதுக்கான ஹெல்ப் வந்து கிடைச்சிட்டுது. அண்ட் இனி மந்த்லி வந்து கிடைச்சி கொண்டே இருக்க போகுது. அண்ட் வந்துட்டு மொபைலில் ஹெல்ப்பாக வந்து கட்டிங்க, மொபைலில் வந்து இப்போ கிடைச்சிட்டுது. பட் இதை தாண்டி என்ன ஹெல்ப் தேவைப்படுது உங்களுக்கு? எனக்கு அவ்வளோ காணுமண்ணா. அவ்வளோ காணும். ஓகே, உங்களுக்கு அவ்வளோ காணும். ஆனால் எங்களுக்கு இந்த மாதம் ரிசல்ட்டுக்காக வந்து அதுதான் எங்களுக்கு வேணும். அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஓகே. அண்ட் வந்து போன வீடியோவில் நிறைய பேர் உங்களை பற்றின கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க உங்களோட வீடியோ பார்த்துட்டு. அது வந்து நான் இனி தான் காண்பிக்க போகிறேன்னு சொன்னால் உங்கள்ட்ட நிறைய பேர் தான் மெயிலெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் தான் நான் இப்போ அதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காண்பிச்சு அதில் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்க கமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுறீங்க அப்படி சொல்லி வீடியோ பார்த்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இது உங்களோட மெயில் ஐடி, ஃபோனை வந்துட்டு கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் அதை இதை கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். அண்ட் வந்து அந்த பில்லை கொஞ்சம் தாங்க. ஓகே. ஸோ பில்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 45,000 ரூபா. ரைட், ரெண்டுத்தையும் ஒப்படைச்சாச்சு. இப்போ உங்கள்ட்ட ஃபோன் ஓகே. இது உங்கள்ட்ட ஃபோன். நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க போகிறோம். உங்கள்ட்ட யூடியூப்பில் போயிட்டு எங்கள்ட்ட சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் பண்ணாதீங்க. சரி, எங்களை சேனலை சேஞ்ச் கட்டாயப்படுத்தி பண்ணுற மாதிரி. ஓகே. சேனல் நேம் தெரியும் தானே? சேஞ்ச் பண்ணுங்க. இங்கே சிக்னல் பிரச்சனை சுற்றிட்டு இருக்கும். இப்போ சேனலில் கிளிக் பண்ணுங்க உள்ள. ஓகே. அப்படி உங்களோட வீடியோ எங்கே இருக்குன்னு போய் பாருங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதில் பழைய வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ்குள்ளே போயிட்டு இப்போ பாருங்கள் உங்களோட வீடியோ எங்கன்னு. வளமையாக நாமெல்லாம் பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை வீட்லேயோ படிக்கும் போது ஒரு விஷயத்தை நாம் எழுதி படிக்கணும் அப்படின்னா கரும்பலகையில் தான் எழுதி பழகுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெள்ளைப்பலகையில் எழுதி பழகுவோம். ஆனால் இங்கே இந்த சரி, அப்படி அப்படின்னா அதை ப்ரூவ் பார்க்கலாம். இப்போ கமெண்ட்ஸை பாருங்களேன், கிளிக் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து அப்படியே கமெண்ட்டை வந்து வாசிங்க பார்ப்போம் என்ன போட்டிருக்காங்கன்னு. Bro, give it to me your cell phone number. I can buy bicycle for girl. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழில் என்ன? ஃபோன் நம்பரை தரட்டாம், அவருக்கு ஒரு பைசிக்கிள் வாங்கி தரான்னு சொல்லி. சரி, அதுக்குள்ள என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க? நிறைவேறும் உங்கள் நம்பிக்கை தான் தங்கச்சி, நன்றி நன்றி. அதுக்குள்ளெல்லாம் அப்படியே கமெண்ட்ஸை பாருங்க. தங்கம் கவலைப்படாத, மட்டக்களப்பு எங்கட சொத்து, அண்ணா நான் இருக்கேன். ஓகே. சிஸ்டருக்கு உதவி கட்டாயம் செய்யவும் ப்ளீஸ். அப்படி கீழே ஒரு பெரிய வந்தி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. உன்னை வாழ்த்த வார்த்தை இல்லை தங்கச்சி, நீ மென்மேலும் வளர்வாய், கவலை வேண்டாம், உன் உழைப்பு அனைத்தும் வீண் போகாது, கடவுள் உன் பக்கம் இருக்கிறார், தொடர்ந்து முயல். ஓகே. அதுக்குள்ள இன்னொரு பெரிய வரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. உண்மையில் நீங்கள் நினைத்தது நிறைவேற இறைவன் என்றென்றும் துணை இருப்பார்,
நல்லதே நடக்கும், கவலைப்படாமல் உங்கள் படிப்பை தொடருங்கள், லோயராக வர எங்கள் வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. படிக்கணும்னு சொன்னால் அப்படி படிச்சுக்கிட்டே போகலாம். நீங்கள் அது பிறகு பாருங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் விஷ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி. அது வந்து நம்ம இன்னொரு விஷயம் பண்ணாலும் அதுக்குள்ளே சில பேர் வந்து ராங்காக வந்துட்டு நம்மளுக்கு அதாவது பாசிட்டிவாக வந்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, நெகட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நெகட்டிவ்லாம் வந்து ஒரு ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவ் எடுத்துக்கொண்டு ஆனால் நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் அதாவது நம்ம போகிற பாதை எப்போவுமே வந்துட்டு சீராக இருக்கும்னு சொன்னால் அது இன்னொருத்தங்கள் பயணம் செய்த பாதை. போகும்போது கல் முள் கரடு முள்ளெலாம் இருந்து அதை நம்ம தூக்கி வீசிட்டு போகணும். அப்போ தான் அது நம்ம புதுசாக போகிற ஒரு பாதையாக இருக்கும். ஸோ வந்து அப்படி நீங்கள் உங்களுக்கான ஒரு புது பாதையை உருவாக்கி கொள்ளுங்கள். ரைட், ஓகே. இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி மொபைல் கிடைச்சிது, எல்லாம் ஓகே. இப்போ சந்தோஷமாக ஹாப்பியாக ஓகே. இனி இந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையை நிறைவேற்றணும் அப்படி சொன்னால் இன்னும் நல்லபடியாக வந்து படிங்க. கண்டிப்பாக வந்து வருங்காலத்தில் ஒரு லாயர் ஆவாங்க. ஒரு லாயராக வந்தால் எங்களுக்கு உங்களுடைய உதவிகள் நிறைய தேவைப்படும். ஸோ வந்து அப்போ தங்கச்சி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நாங்களும் அந்த உதவிகளாக கேட்போம். சரிங்களா? இப்போ எங்களெல்லாம் உள்ள அடிச்சிட்டான்னு பிரசாந்த் சிரிக்கிறான் லாயர் அப்படி சொன்னதும். அதில் எப்படி சொல்கிறேன், சில துறைகள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்துட்டு முதல் வீடியோவில் சொல்லியிருந்தோம் அவங்க டாக்டரை தான் வரணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டிருந்தாங்க. பட் வந்துட்டு காலத்தின் கட்டாயம் சில தேவைகள்னால வந்துட்டு அவங்க வந்துட்டு லாயராக வந்து மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கான சில தேவைகள் வந்து நிவர்த்தி செய்யப்படாத பட்சத்தில் அவங்க வந்து இந்த தேவையை வந்து பூர்த்தி செய்து கொண்டு அதுக்கப்புறம் மாதிரி இந்த லாயர் வந்துட்டு தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ரைட். அண்ட் வந்துட்டு ஸ்கூல்லேயும் வந்துட்டு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் இது தாண்டி உங்களுக்கு வந்துட்டு உங்களோட வாழ்வாரம் செய்கிறதுக்கோ சரி, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு படிப்புக்கானதும் சரி, இப்போ கொஞ்சம் பேர் அனுப்பின ஒரு பணத்தொகை இருக்குது. இப்போ அதையும் வந்து ஒப்படைக்கிறேன். சரிங்களா? சரிங்கம்மா. இப்போ வந்து உங்களுக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இதில் இருக்குது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். ஒன்று 95. ஒன்று தோணி தெரிஞ்சிருக்கா? திரும்ப எனக்கு பாவம் சத்தமா 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, 85, 90, 95, 1, 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80. 80 இருக்குது. சரிங்களா? 180 இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா காசு வந்து அப்படி சொல்லி பார்த்தேன்னா 15. ஓகே. டோட்டல் வந்துட்டு 180. ஸோ வந்து யார் யார் எங்கேருந்து எவ்வளோ அனுப்புனாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். தங்கச்சி அப்படி உங்களோட ஃபோனில் வந்துட்டு இப்போ கால்குலேட் பண்ணுங்களா அதை. ஓகே, ரெடியா? கால்குலேட். சரியா? ஓகே. ஸ்வீசங்கள்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வாங்கி தந்தவர் வந்துட்டு அவர் வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தார். 50,000. ஓகே. ப்ளஸ் யூகேயில் இருக்கிற டோனி தம்பி அப்படி சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு பிள்ளைகிட்ட படிப்புக்காக வேண்டி மாதம் மாதம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பேங்க் டீட்டெயில்ஸ் வேண்டித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து கொடுக்கணும். அண்ட் வந்துட்டு அவங்க இப்போ முதற்கூட்டியை வந்துட்டு உங்களுக்கு ஒரு 50,000 தந்திருக்காங்க. ஸோ ப்ளஸ் 50. சரிங்களா? அதே மாதிரி நியூயார்க்கில் இருக்கிற ஜெயக்குமாரன் ஐயா வந்துட்டு 50,000. அண்ட் அதே மாதிரி ஜூகேயில் இருக்கிற இன்னொரு அண்ணா வந்து அவரோட பேர் வந்துட்டு மென்ஷன் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டாரு. அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்கிறேன் 81 28. இவங்க வந்துட்டு 25,000 அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு அம்மா வந்துட்டு அவங்கள்ட்ட பேர் சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டு ஒருத்தக்க அனுப்பியிருக்காங்க. அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் நான் 75 87. இவங்க வந்து உங்களுக்கு அனுப்பின தொகை வந்துட்டு 50,000. டோட்டல் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 2,25,000. அதில் மொபைல் ப்ரைஸ் வந்து 45,000 கல்லிங்க.
1,80,000. 1,80,000 நம்மளோட கையில் ஒப்படைச்சாச்சு. ஸோ வந்து மொபைலுக்கு தனியாக ஐயா வந்து 50,000 அனுப்பியிருந்தார். அதுதான் வந்துட்டு 45,000 போக 5,000, அதை இல்லைன்னு சொன்னால் 1,75 வந்திருக்கும். அந்த 5,000 சேர்த்து 1,80, சரிங்களா, உங்களோட கையில் இருக்குது. ஸோ வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இப்படியான ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி? எதிர்பார்த்த நான் சில வழியில இதுகளில் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு உதவி செய்வாங்க நம்புகிறேன் என்று நினைச்சேன். நான் அதே மாதிரி செய்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஓகே. ஆனால் வந்து இவ்வளோ உதவிகளும் மெயினாக கிடைச்சது வந்து அவங்கள்ட்ட படிப்புக்காக. அதுவும் அவங்க உண்மையில் நிறைய பிள்ளைகள் படிக்குது, பட் இருந்தாலும் சில பிள்ளைகள் வந்துட்டு ஏனோ தானன்னு படிக்கிற பிள்ளைகளும் இருக்குது. ஆனால் இவங்க வந்து படிப்பை வந்து தன்னோட குறிக்கோளாக இன்னும் வந்து படிக்கிறதுனால இவங்களுக்கான ஒரு ஹெல்ப்பாக வந்து மெயினாக கிடைச்சிருந்தது. ஓகே, இப்போ மெயினாக வந்து தேங்க் பண்ணணும் அப்படி சொன்னால் நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த மொபைலில் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது கிஃப்டாக வந்து அதே மாதிரி இந்த ஹெல்ப்பெல்லாம் வந்து பண்ணவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் சொல்லலாம். இந்த படிப்பால் அனுபவம் தேடி வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. எனக்கு கை கொடுத்தது கூடயா இந்த படிப்பாக தான் இருக்குது. அதால் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அவங்க எல்லாப்பட்ட நம்பிக்கைகளும் நிறைவேற்றங்கள் தான். கட்டாயம் இவங்க எல்லாருக்காகவும் லோயராக வந்தே ஆகுவேன். ரைட், ஓகே. ஆனால் வந்து உங்களுக்கு மாதம் நான் சொன்னவங்களை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது யார் அப்படின்னு சொன்னால் யூகேயில் இருக்க டோனிங்கிறவங்க வந்துட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட டீட்டெயிலும் வந்து அனுப்பும். ஸோ அவங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் மந்த்லேருந்து மேபி நாங்கள் பண்ணுவான்னு நினைக்கிறோம். மாதம் அவங்க அனுப்புனா நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய வந்துட்டா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு அறிய தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், சரிங்களா? ஓகே, அவன் வந்துட்டு இவ்வளோ உதவிகளும் பண்ண அத்தனை பேருக்கு வந்து எங்களோட சார்புகளையும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அவன் வந்து கூடிய சீக்கிரம், அதாவது வெகு விரைவாக வந்து இவங்களுக்கு சேர்ந்த ஒரு உதவி அப்படி சொல்லி நினைக்கலாம் நாங்கள். அவன் வந்து இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் கையில் இந்த பெரிய ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறதுனால கையில் வச்சுக்கொள்ளாதீங்க. இதை கொண்டு பேங்க்கில் வந்து டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் எப்படி இந்த ஒரு வீடியோ 2-3 டேஸுக்கு அப்புறம் தான் போட நினைக்கிறோம். ஸோ வந்து இன்றைக்கே நீங்கள் போய் இதை பேங்க்கில் வந்து டிபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். என்ன சொன்னால் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால. இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ இந்த ஆடு வளர்ப்பு கட்டிங்க தானே, ஸோ அந்த செய்யலும்னு சொன்னால் பண்ணுங்கள். அப்படின்னு சொன்னால் வேறு யாராச்சும் அதுக்காச்சு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்க்குறோம் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாது. ஸோ இதை வச்சு கொண்டு நீங்கள் பண்ணிடலன்னு சொன்னால் பண்ணுங்கள். அண்ட் அவங்களோட படிப்புக்கும் கொஞ்சத்தை வந்து சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ பேங்க்கில் கண்டிப்பாக வந்து இப்போ டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஐடென்டி கார்டு இருக்குது தானே? ரெண்டு வந்துருக்கு, அவருக்கு புத்தகம் திறக்கன்று போனேன், திறக்கலாம் 18 வயசு ஆகணும்னு சொல்லி. அப்போ உங்கள்கிட்ட அதில் வந்துட்டு வச்சு பாதுகாத்து கொள்ளுங்க. 18 வயசு முடியும் அவருக்கு வந்து சரி இவ்வளோலாம் அது யூனிவர்சிட்டிக்கு போகும்போது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆனால் வந்து எங்களுக்கும் ஹாப்பி அண்ட் சந்தோஷம். என்ன சொல்கிறது வந்து இவ்வளோ விரைவாக வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவிகள் வந்து கிடைச்சி அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு மொபைலில் வந்துட்டு நல்லபடியாக வந்து பாவீங்க. அண்ட் வந்து அதுக்கு சிம் கார்டு ஒன்று வண்டி போட்டுக்கொள்ளுங்க, சரிங்க? போய் சிம் கார்டு ஒன்று வண்டி போட்டுக்கொள்ளுங்க. மறுபடியும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் நாங்கள் பேசியிருந்தாலோ இல்லை சொன்ன காணொலிகளை காண்பிச்சிருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அப்படியெல்லாம் ஒரு வாய்ன்னு சொல்லுங்கள். பாய்.